வெல்கம் பேக் டு அவர் சேனல் எடிஷன் 4. நம்ம சேனலில் பார்த்துருக்கோம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போயிடும். நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி கமெண்ட்டில் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் செலெக்ஷனில் எப்படியுமே ஆகிட்டேன், ஆகினப்புறம் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு. செகண்ட் செலெக்ஷன் எவ்வளோ நாளில் வரும்? அந்த செகண்ட் செலெக்ஷனில் நான் வந்து வேலை கிடச்சிச்சின்னா போய்க்கலாமா? பிபிஎம்மாக கிடைக்குதோ, இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் கிடைக்குதோ அப்படிங்கிறப்ப போய்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. போய்க்கலாங்க, கண்டிப்பாக. ஏன் போய்க்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு 20 இடம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 20 இடத்துல வந்து நீங்கள் ஒரு 2வது இடத்துல ஃபஸ்ட்டு வந்து வேலை கிடச்சிச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து இருக்க 18 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மறுபடியும் உங்களுக்கு வந்து யாராவது அந்த 18 இடத்துல யாராவது வரல அப்படிங்கிற பட்சத்தில் 2வது மார்க்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் மார்க்காக இருக்கக்கூடாது, செகண்ட் மார்க்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களை கூப்பிடுவாங்க. அவங்க வரலைங்கிற பட்சத்தில் செகண்ட் செலெக்ஷனில் 1 மாதத்தில் வந்து 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு ஒப்புகை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போக முடியுங்க. ஜாயின் பண்ணுறப்போ எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரிஜினல் இவங்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுக்கெலாம் வேணும்னு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷன்லாம் ரிசீவ் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணுங்க. என்ன டேட்க்கு கூப்பிட்றாங்களோ, என்ன பண்ணுறோம் சர்டிஃபிகேட் வெர்ஷன் சொல்கிறாங்களோ அதை போய் அங்கே சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஜாயின் பண்ணலாங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதான் ரூல்ஸ் இது. ஸோ ஓகேங்களா, இது ஒரு கிளாரிஃபிகேஷன் முடிச்சா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் பார்த்துருக்கோம், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.